2030 உலகக்கிண்ண கால்பந்து போட்டியின் இணை உபசரணை நாடு என்ற வகையில் அதற்கான தயார் நிலையின் ஒரு பகுதியாக மொரோக்கோவில் தெருநாய்கள் விஷம் கொடுத்து சுட்டு உயிருடன் எரிக்கப்படுவதாக விலங்கு நல ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நடவடிக்கைகள் சுற்றுலா பகுதிகளை சுத்தப்படுத்தும் முயற்சியாக மேற்கொள்ளப்படுவதாக அவர்கள் கூறுகின்றனர். புகைப்படங்கள் மற்றும் ஆதாரங்களை ஃபீஃபாவுக்கு அனுப்பி உடனடி தலையீட்டையும் அவர்கள் கோரியுள்ளனர். இது உலகளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பேத்தா போன்ற விலங்கு நல அமைப்புகள் மகஜர் அனுப்பி மொரோக்கோ அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகின்றனர். இந்த சுத்தப்படுத்தும் நடவடிக்கையில் 3 மில்லியன் நாய்கள் கொல்லப்படக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இக்குற்றச்சாட்டுகளுக்கு மொரோக்கோ அதிகாரிகள் இதுவரை விரிவான பதில் அளிக்கவில்லை. ஆனால் சில உள்ளூர் பிரதிநிதிகள் தெருநாய்களை அகற்றுவது தெருவை சுத்தம் செய்யும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என ஒப்புக்கொண்டுள்ளனர். ஆப்பிரிக்க நாடான மொரோக்கோ, ஸ்பெயின், போர்ச்சுகல் ஆகியவற்றுடன் இணைந்து 2030 உலகக்கிண்ண கால்பந்து போட்டியை முதல் முறையாக நடத்துகிறது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம்